73 வயசுல பேட்மிண்டன் சாம்பியன் ஆன ஒரு ஆள், அதுவும் இந்த வருஷம் பேட்மிண்டன் சாம்பியன் ஆன ஒரு ஆளை பத்தி தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். டென்னிஸ் விளையாடி இருக்கிறார், வாலிபால் விளையாடி இருக்கிறார், கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார். ஓவர் 70 பங்கு பத்தி நான் தோத்து போயிட்டேன். 3 வருஷம் சாம்பியனா இருந்தவர். அவரை நான் பீட் பண்ணி நான் இந்த முறை சாம்பியனா வந்திருக்கிறேன். வயசு எதுக்கும் ஒரு பெரிய இல்லை அப்படிங்கிறது இது எல்லாருமே இளைஞர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா நீங்க எந்த உதவி வேணும்னாலும் நான் செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். நீங்களும் வாங்க, உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். தயாராகி இப்பவும் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி புதுக்குடியிருப்புல பிரின்சிபலா ஒர்க் பண்றேன். 60 வயசுல ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து இன்றைக்கு 73 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 13 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கு. மற்ற சமூகங்கள் எப்படி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் எந்த அளவுக்கு முன்னேறி வராங்களோ அதே மாதிரிக்கு நாங்களும் முன்னேறி எங்களுக்கும் எங்கள் சமூகத்துக்கும் எங்கள் நாட்டிற்கும் ஒரு பெருமையை தேடித்தர வேண்டும் என மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஹலோ மக்களே, வெல்கம் டு யூதி விளாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம். என்னடா யூதி விளாக்ஸ் என்று சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட பழைய சேனலுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் உண்டாயிட்டு. அதில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஒரு 70-75 வியூஸ் தான் போய் கொண்டு இருந்தது. அது ஒரு சின்ன ஒரு இஷ்யூவால் அந்த சேனலுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது. அதால் நாங்கள் அந்த சேனலில் இருந்து இப்போ புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம்ன்ற ஐடியாவில் இந்த வீடியோ எடுக்கிறோம். யூதி விளாக்ஸ் என்று சொல்லி அந்த சேனல் ஓப்பன் ஆகிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்க. அந்த சேனலுக்கு என்ன நடந்தது எல்லாத்தையுமே ஒரு புது வீடியோவை நான் அப்லோட் பண்ணி விடுறேன். முதல்ல இருந்து கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் இருந்ததுன்னு. அப்போ அதில் இருந்த வீடியோஸ் ஏழுமென்று சொன்னால் இதுக்கு மாற்றலாமா, இல்லைன்னு சொன்னால் வேறு அது ஏற்கனவே எடுத்த வீடியோஸ்லேயும் புது புது வீடியோஸ் எடுத்து போடலாமா, இல்லை ப்ளாக் சேனல் வீடியோஸ் நிறைய போடலாமான்றதெல்லாம் யோசிச்சுட்டு உங்களுக்கு நான் அது சம்மந்தமான அப்டேட்டை இன்னொரு வீடியோவில் நானும் ஜோயும் சேர்ந்து தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூதி விளாக்ஸ் சேனலில் வரும்னு நினைக்கிறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஆளை சந்திக்கிறதுக்கு தான். என்னடா முக்கியமான ஆள்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை நம்ம சேனல்ல போடுற வீடியோ எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். அதே மாதிரி வித்தியாசமா 73 வயசுல பேட்மிண்டன் சாம்பியன் ஆன ஒரு ஆள், அதுவும் இந்த வருஷம் பேட்மிண்டன் சாம்பியன் ஆன ஒரு ஆளை பத்தி தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். கூட கதைக்க விரும்பல. அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறார், நிறைய ஸ்போர்ட்ஸ் செஞ்சிருக்கிறார், டென்னிஸ் விளையாடி இருக்கிறார், வாலிபால் விளையாடி இருக்கிறார், கிரிக்கெட் விளையாடி இருக்கிறார், அதுல ஆல் ரவுண்டர் என்று சொல்லி கேரமெல்லாம் விளையாடி இருக்கிறார், ஆல் ரவுண்டர் என்று சொல்லி அவார்ட் பண்ணி இருக்கிறார். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, நிறைய கெட்டித்தனம் உள்ள ஒரு ஆள். 73 வயசுல பேட்மிண்டன் சாம்பியன் ஆகிருக்கிறார். 3 வருஷமா உடைக்க முடியாத ஒரு சாம்பியன்ஷிப்பை பீட் பண்ணி இப்ப சாம்பியனா ஆயிருக்கிறார். அவரை தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய அலட்டல்ல இந்த வீடியோவை பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோஸ் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் தங்கவேல் சந்திரசேகரம். என்னுடைய வயது 73. நான் 1952 பிறந்தவன். நான் இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபாடோட இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் ரிட்டையர் ஆகி இப்பவும் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி புதுக்குடியிருப்புல பிரின்சிபலா ஒர்க் பண்றேன். அதோட இங்கிலீஷும் நான் அங்க படிப்பிக்கிறேன். இதுக்கு முன்னால நான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னால நான் ஸ்கூல்ல டீச்சரா இருந்து பிரின்சிபலா இருந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். 2012ஆம் வருஷம் ரிட்டையர் ஆகி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணேன். நான் டீச்சிங்ல இருக்கிற பீரியட்லயே 10 வருஷம் சபரகம யூனிவர்சிட்டியில விசிட்டிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ்ல ஒர்க் பண்ணேன். நான் அந்த படிக்கிற காலத்திலேயே எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ஈடுபாடு உண்டு. நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், வாலிபால் விளையாண்டுருக்கேன், ஃபுட்பால் விளையாண்டுருக்கேன், கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறேன், அதோட பேட்மிண்டன், டென்னிஸ் விளையாண்டுருக்கிறேன். நான் பஞ்சால் டென்னிஸ் கிளப்ல டென்னிஸ் மெம்பரா இருந்து பல வருஷம் விளையாண்டு பஞ்சால் டென்னிஸ் கிளப் ஓபன் டூர்னமெண்ட்ல எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறேன். அதோடவே கொழும்புல தெஹிவலியில கொஸ்மோ ஸ்போர்ட்ஸ் கிளப்லயும் நான் டென்னிஸ் இன்டர் கிளப் டூர்னமெண்ட்ல அந்த கிளப் சார்பா விளையாண்டுருக்கிறேன். அதோட பேட்மிண்டன் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கேம் ஒன்று. நான் சைனீஸ் கோச்சால கோச் பண்ணப்பட்ட ஒரு பேட்மிண்டன் பிளேயர். நான் தொடர்ந்து பேட்மிண்டன் விளையாண்டு ஊவா மாகாணத்துல ரன்னரப்பா வந்திருக்கிறேன் ஒரு வருஷம். அதுக்கு பிறகு தொடர்ந்து எங்களோட தெமோதரையில ஊர்ல பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு, அங்க ஈவினிங் பிராக்டிஸ் பண்றது. அப்படி பிராக்டிஸ் பண்ணி நான் பல
டூர்னமெண்ட்ஸில் ஊவா மாகாணத்தில் நடக்கிற டூர்னமெண்ட்ஸில் பேட்மிண்டன் எங்களோட கிளப் சார்பாக விளையாண்டுருக்கிறேன். நிறைய பேரை கோச் பண்ணியிருக்கிறேன். ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் பேட்மிண்டன் அசிஸ்டன்ட் கோச்சாகவும் நான் இருந்திருக்கிறேன். அப்படி தொடர்ந்து நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் எனக்கு பேட்மிண்டன் நேஷனல்ஸ் விளையாடுறதுக்கு போன வருஷம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. போன வருஷம் கொழும்புல நடந்தது டிசம்பரில் ஓப்பன் பேட்மிண்டன் டூர்னமெண்ட். அதில் நான் ஓவர் 70 பங்கு பற்றி நான் அதில் நான் தோற்று போயிட்டேன். பிறகு நான் நினச்சேன் ரைட்டு நம்ம தோத்துட்டோங்கிறதுனால இல்லை, தொடர்ந்து நம்ம இந்த பேட்மிண்டன் விளையாண்டு எப்படியும் நம்ம நேஷனல் லெவலில் ஒரு அவார்டு எடுக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து நாம் விளையாடி இப்போ அண்மையில் போன மாதத்தில் மட்டக்களப்பில் நடந்துச்சு வெபரில் ஓப்பன் பேட்மிண்டன் டூர்னமெண்ட். அதில் ஓவர் 70 பேட்மிண்டனில் 3 வருஷம் சாம்பியனாக இருந்தவர். அவரை நான் பீட் பண்ணி நான் இந்த முறை சாம்பியனாக வந்திருக்கிறேன். இது எனக்கு கிடைச்ச பெருமை மட்டும் இல்லை, வயசு எதுக்கும் ஒரு பெரிய இல்லை அப்படிங்கிறது. இது எல்லாருமே இளைஞர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். என் மனசில் இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க, நீங்கள் எப்பயும் விளையாடலாம், எப்பயும் இன்னும் செய்யலாம், எதையும் சாதிக்க முடியும். அப்போ இதை தான் நான் இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதையுமே ரொம்ப சீரியஸாக ரொம்ப யோசிக்காதீங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் உங்களோட கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஸ்போர்ட்ஸ் ஒரு அங்கமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பர்சனாலிட்டியாக டெவலப் பண்ணுறதுக்கு, உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கணும். அதனால நான் இளைஞர்கள்கிட்ட மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். என்னன்னு சொல்ல ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நீங்கள் எந்த உதவி வேணும்னாலும் நான் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அது மட்டக்களப்பு மட்டும் இல்லை, எங்கேனாலும் சரி. யார் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிற காலத்தில் கூட ஸ்டாஃப் டூர்னமெண்ட்டில் நான் கிரிக்கெட்டை அவங்களோட டீமில் விளையாண்டேன். அதே மாதிரிக்கு பேட்மிண்டன் நான் மியூசிக் காலேஜில் 2 வருஷம் இருந்தேன் சிவியாஸில். அங்கே இருக்க நேரம் அங்கே உள்ளவங்களுக்கு பேட்மிண்டன் கோச் பண்ணி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி டூர்னமெண்ட்டில் நாங்கள் ரன்னர் அப்பாக வந்தோம். நிறைய பேர் அங்கே அப்படிதான் எப்படி ரெக்கெட்டை பிடிச்சி விளையாடுறதுன்னு தெரியாதவங்களுக்கு ரெக்கெட்டை பிடிச்சி பேட்மிண்டன் பழக்கி அந்த லெவலுக்கு கொண்டு வந்தோம் அப்படிங்கறத நான் ஒரு பெருமையா நினைக்கிறேன். அதே போலதான் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னு சொல்ல நீங்களும் வாங்க, உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். நாங்க கூடிய சீக்கிரம் பேட்மிண்டன்ல நாங்க ஒரு பேட்மிண்டன் ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தி இங்க இருக்கிற இளைஞர்களை பேட்மிண்டன்ல என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு கோச் பண்ணி அவங்கள நேஷனல் லெவலுக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்கு நாங்க என்னோட ஸ்டான்லி கெமிட்டல்ஸ் அப்படி இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. மிஸ்டர் முத்துலிங்கமூர்த்தியும் குறிப்பிட வேண்டும். அவரும் ஏமாதி எனக்கும் அவருக்கும் 70 வயசுக்கு மேல, அவரும் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனவர். டபுள்ஸ்ல நானும் அவரும் தான் பார்ட்னர். அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா அவரும் ஒரு பேட்மிண்டன் கோச். அதனால நீங்க எல்லாருமே வாங்க, உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நாங்க எப்போ உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கிறோம். வெபர் ஸ்டேடியத்துல நீங்க எப்போ வந்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு நாங்க பேட்மிண்டன் கோச் பண்ணி உங்களை ஒரு பேட்மிண்டன் தான் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தி அந்த பேட்மிண்டன் மூலமா நீங்க எப்படி உங்களோட பாடி ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்ண இயலும், அதோட நீங்க எப்படி நேஷனல் லெவலுக்கு எப்படி பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப நிரூபிச்சு காமிக்கிறோம். ஏன்னு சொல்ல மட்டக்களப்புக்கு இதுவரைக்கும் நேஷனல் லெவல்ல அவார்டு கிடைச்சது மிகவும் சொல்பம். அதுலயும் ஏ மாதிரி ஒரு 70 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் நேஷனல் லெவல்ல ஓப்பன் டூர்னமெண்ட்ல சாம்பியனா வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது இது மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சவாலாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரிக்கு முயற்சி பண்ணீங்கன்னு சொல்ல நீங்களும் அப்படி நீங்க ஒரு நேஷனல் லெவல்ல சுசந்திகா ஜெயசிங்க மாதிரிக்கு ஒரு உலக அளவுலயும் நீங்க பிரகாசிக்க முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். நிறைய விஷயத்த அங்கிளே சொல்லி இருந்தார். அதுலயே உங்களுக்கு நிறைய விஷயம் விளங்கி இருக்கும். 73 வயசானாலும் தான் சாம்பியன் ஆயிருக்கேன்னு சொன்னா அது உடல் வலிமைன்றதை தாண்டி மனசளவுல நாம நினைச்சா முடிக்கலாம், எதுவா இருந்தாலும் முடிக்கலாம். எல்லாரும் வாங்க, உங்களுக்கு கோச் பண்றோம், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா இந்த ஹெல்ப் பண்ணாலும் செய்யறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை அங்கிள் சொல்லியிருந்தார். அதை தாண்டி 1-2 விஷயம் நம்ம அங்கிள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அங்கிள், நீங்க சொந்த இடம் அங்க? என்னுடைய சொந்த ஊர் மதுரையில தெம்மோதரங்கிற இடம். உங்க எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெம்மோதர ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது இலங்கையிலேயே ஒரு ஃபேமஸான இடம். அங்கதான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஓகே, அப்ப எப்படி உங்களுக்கு பட்டிகுலரோட ஒரு சம்பந்தம் வந்தது? பிறந்து வளர்ந்தது தெம்மோதர, அதாவது பதுல்ல, பட்டிகுலரோட அப்படி ஒரு சம்பந்தம் வந்தது? நான் மெரி பண்ணியிருக்கிறது என்னுடைய வைஃப் மிஸ்ஸஸ் தயானி சந்திரசேகரம். அவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர். அவங்க
பதுளையில் அப்பாயின்மெண்ட் கிடச்சி பதிலில் டீச் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் நான் அவளோட ஃப்ரெண்ட்லி ஆகி நான் மேரி பண்ணி அதுக்கு பிறகு அவவும் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து மெடிக்கலுக்கு வந்தேன். நானும் ரிட்டையர் ஆகி மெடிக்கலுக்கு வந்து பிறகு நான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணேன். அந்த காலகட்டத்தில் அவள் மெடிக்கலோவில் மகாஜன காலேஜில் இங்கிலீஷ் டீச்சராக இருந்தா. இப்போ அவவும் ரிட்டையர் ஆகிட்டா. இப்போ நான் மெடிக்கலோவில் இப்போ தொடர்ந்து இங்கே இருக்கிறேன். அப்ப லவ் மேரேஜ் தான் 2 பேரும்? ஆமா, 2 அவங்க பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ணி வந்ததுக்கு பிறகு தான் நீங்க ஆமா. வெட்டிங் பண்ணீங்க? ஆமா. ஓகே. அப்ப இங்க வந்ததுக்கு பிறகு நீங்க அதுக்கு முதல்ல எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க நீங்க? நான் தெமோதுரையில் சௌதம் தமிழ் மகாவித்யாலயம், அதுக்கு பிறகு பண்டாளு தமிழ் மத்திய கல்லூரி, அங்கே 2லையும் டீச்சராக இருந்து பிறகு சௌதம் தமிழ் மகாவித்யாலயத்தில் 6 இயர்ஸா பிரின்சிபலாக ஒர்க் பண்ணிட்டு தான் ரிட்டையர் ஆகி வந்தேன். ஓகே. ஏன்னா 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண நீங்க? ஆமா, 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணி தான் ரிட்டையர் ஆகினேன். அந்த ரிட்டையர் ஆகினதோட கொஞ்ச நாள் வந்து பண்டார்வல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணேன். ஓகே. அதோட எனக்கு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. மியூசிக் காலேஜ் சிவியாஸில் 2 இயர்ஸ் வந்து இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணேன் 2020 வரைக்கும். ஓகே. 2020ல் கோவிட் வந்த உடனே யூனிவர்சிட்டிலாம் க்ளோஸ் பண்ணாங்க. ஓகே. அந்த நேரம் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் டிரெக்டர் மிஸ்டர் பிரதீஸ்வரன் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் வந்து எங்களோட விவேகானந்தா காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்போ எனக்கும் ஃப்ரீயாக தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு நானும் எக்ரி பண்ணி அதோட தொடர்ந்து இப்போ 2020லேருந்து இப்போ இன்னைய வரைக்கும் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நான் ஒரு பிரின்சிபலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதோட இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்டராகவும் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அங்கே விவேகானந்தா காலேஜ். ஆமாம். ஓகே. ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னு சொன்னா 60 வயசுல ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து இன்றைக்கு 73 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 13 வருஷம் அங்கிள் ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கு. எத்தனை பேர் அப்படி ஒர்க் பண்ணுவான்? 60 வயசு நானெல்லாம் 60 வயசுக்குள்ள எழும்பி நடப்பான்றே டவுட் தான், சாப்பிட்ற சாப்பாடுகளுக்கு நடக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறதோட அங்கிள் வந்து இன்றைக்கு வரைக்கும் சைக்கிள்ல தான் டிராவல் பண்றது. அதாவது பைக் விருப்பம் இல்லையா? எனக்கு பைக் விருப்பம். ஏன்னா எனக்கு அந்த காலத்துல இருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், அது மட்டும் இல்லை நான் ஒரு ஸ்கவுட். ஓகே. நான் பதிலில் இருக்க நேரம் நான் அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனராக இருந்திருக்கிறேன். எங்களோட ஸ்கவுட்ஸை இந்தியாவில் நடந்த ஜம்போரிக்கு டெல்லிக்கு கூட்டி போயிருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஸ்கவுட்ஸ் எங்களோட ஸ்கவுட்ஸை போயிட்டு விசிட் பண்ணோம். ஓகே. அப்படி நான் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் ஸ்கவுட்டிங்லேயும் ஈடுபாடு இருக்கிறதுனால இன்னமும் நான் ஸ்கவுட்டிங்க இன்னமும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸ்கவுட்ஸ்ல இருக்கீங்க? ஆமா, நான் இங்க மெடிக்கலுக்கு வந்து நான் கொஞ்ச நாள் வந்து இங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ் விசிட் பண்ணேன். இங்க இருக்கிற ஸ்கவுட்ஸ் லீடர்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட நிறைய மீட்டிங்ஸ் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட நான் சொன்னேன், நீங்க அப்கண்ட்ரிக்கு நீங்க ஹைக் எல்லாம் போறேன்டா நீங்க வாங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்க வந்து அப்கண்ட்ரியில வந்து நீங்க ஹைக் போகலாம், கேம்பிங் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு. ஏன் உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த பைக்கிங் வந்து விருப்பம், அதாவது சைக்கிள் ஓடுறது வந்து விருப்பம்? ஆமா, ஒண்ணு வந்து பாடி ஃபிட்னஸா வச்சுக்கொள்றதுக்காக, ரெண்டாவது எக்கனாமிக்கல், மற்றது நான் பைக்ல எந்த நாளும் மார்னிங் நான் பைக்ல தான் வந்து பைக்கை வந்து இங்க மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் வச்சுட்டு அங்கேருந்து பஸ்ல போறது. எங்க போறதுனாலும் ஈவினிங் நான் டெய்லி ஈவினிங் விளையாட வருது, வெபருக்கு விளையாட வருவேன். இன்றைக்கு வரைக்கும் டெய்லி ஈவினிங் வந்து வெபர்ல வந்து அங்கிள் பிராக்டிஸ் பண்றேன். சில நாள் பேட்மிண்டன் பிராக்டிஸ் பண்ணி கொண்டே இருக்கிறேன். 73 வயசு வரைக்கும் பிராக்டிஸ்லயே இருக்கு. சில நாள்ல காலையில மார்னிங் 6:45க்கு வந்து 7:30 வரைக்கும் பேட்மிண்டன் பிராக்டிஸ் பண்றது. ஈவினிங் வந்து 6:45ல இருந்து 8:30 வரைக்கும் டெய்லி திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி அந்த நாட்கள்ல நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்னோட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, அவங்க எல்லாரோடும் சேர்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல், சரியான என்கரேஜ்மெண்ட். ஓகே. இன்னொரு விஷயம் அங்கிள், பேட்மிண்டன் ரேக்கெட்டுக்கு வருவோம். இப்போ பிளேயருக்கும் ரேக்கெட்டுக்கும் வந்து இப்போ சிலாக்கள் சொல்லுவாங்க நல்ல காஸ்ட்லியான ரேக்கெட் இருந்தால் தான் விளையாடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்து இருக்கு. ரேக்கெட்டை பொறுத்து தான் விளையாடுறது இருக்குன்னு சொல்லி மைண்ட் செட் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? விளையாடுற ஆள் இருக்கா விஷயம், இல்லாட்டி ரேக்கெட்ல இருக்கா? ரெண்டுலயும் இருக்கு. இருக்கு. நான் ஆரம்பத்துல உடன் ரேக்கெட்ல தான் விளையாடினேன். என்னண்டு? அதுக்கு பிறகு ஆஃப் ஸ்டீல் ரேக்கெட் வந்தது. அதுக்கு இப்ப நீங்க பேட்மிண்டன் ரேக்கெட்ல நீங்க விளையாடி இருக்கீங்க? எங்களோட அம்மா அப்பா வந்து வுடன் ரேக்கெட் வச்சிருந்தவர். பேட்மிண்டன் ரேக்கெட் மரத்தால செஞ்சது. ஆமா, டன்லப் இருந்தது. அந்த வுடன் ரேக்கெட்ல தான் விளையாண்டேன். அது எப்பவும் ஃப்ரேம்ல போட்டு தான் வச்சிருக்கணும், இல்லாட்டி வளைஞ்சு போயிடும். வளைஞ்சிரும். அதுக்கு பிறகு நான் ஸ்டார்ட் பண்ணது அதெல்லாம் சரியான வெயிட்டா இருக்குமே. கொஞ்சம் வெயிட் தான்.
அதுக்கும் பிறகு ஆஃப் ஸ்டீல் ரெக்கார்ட் வந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சரியான மோடிஃபை ஆகி இப்ப ஃபுல் ஸ்டீல் ரெக்கார்டே இருக்கு. இப்போ நீங்க யூஸ் பண்ற ராக்கெட்டோட பிரைஸ் என்ன? நான் இப்ப லீனிங் ரெக்கார்ட் நான் யூஸ் பண்ணேன். அது நான் வாங்கினேன் 13,500 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகே இன்னொரு யோனிக்ஸ் ரெக்கார்ட்னு வாங்கினேன். அது 17,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகே இப்ப இன்னொரு ரெக்கார்ட் ஒன்று இப்ப கூடிய சீக்கிரம் லீனிங் ரெக்கார்ட் இப்ப நல்ல ரெக்கார்ட் மார்க்கெட்ல இருக்கு. ஓகே மேக்ஸிமம் எவ்வளவுக்கு வேண்டலாம்? ரெக்கார்ட் வாங்கலாம் நீங்க. எனக்கு இப்ப என்னோட விளையாடுறவங்க சில பேர் வந்து 60,000 70,000 ரூபாய்க்கும் ரெக்கார்ட் வாங்கி ஆனா இருக்காங்க. நீங்க தானே சாம்பியன் அப்படி பார்த்தாலும். இல்ல 60,000 70,000 ரூபாய்க்கு ராக்கெட் கொண்டு வந்து விளையாடினாக்களோட விளையாடி சாம்பியன் ஆயிருக்கீங்க நீங்க 30,000 ராக்கெட்டை வச்சு. சாரி 13,000 ராக்கெட்டை வச்சு. என்ன அப்ப ஆள்ல ஸ்கில்ல தானே இருக்கு விஷயம் இல்லையா? ஸ்கில்லையும் இருக்கு. ஏன்னா ஸ்கில் ரொம்ப முக்கியம், பாடி ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஓகே ரெக்கார்ட் மட்டும் ரெக்கார்ட் விளையாடுறது இல்லையே, நாங்க தானே விளையாடுறோம். ராக்கெட் விளையாடுறதுல நம்ம தான் விளையாடுவோம். ராக்கெட்டும் நல்லதா இருக்கணும், ஸ்கில்லும் இருக்கணும், பாடி ஃபிட்னஸும் இருக்கணும், ஸ்டெமினாவும் இருக்கணும். சிங்கிள் விளையாடி வைக்கிறாங்க. இப்ப நான் உங்களுக்கு பேட்மிண்டன் விளையாடுறாக்கள் நிறைய பேருக்கு வந்து கிளிக் ஆகும். ஏன்னு சொன்னா தனியா சிங்கிள் விளையாடுறதுன்றது சும்மா வேலை இல்லை. ஒரு ஒரு என்ன ஒரு 10 ஸ்கோர் வரைக்கும் விளையாடினாலே நானெல்லாம் களைச்சு போயிடுவேன். அப்படியே இல்லாம போயிடும். இப்ப சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு தரம் ஃபுட்பால் கிரவுண்டை சுத்தி ஓடுற அளவுக்கு இருக்கும் 10 ஸ்கோர் வரைக்கும் விளையாடுறது பேட்மிண்டன் ஒழுங்கா விளையாடினா. அப்ப தொடர்ந்து 73 வயசுல சிங்கிள் விளையாடுறதுன்றது சும்மா வேலை இல்லை. அவர் விளையாடி சாம்பியனா இருக்கிறார் இந்த வருஷம் 73 வயசுல. இப்ப கரண்ட்லி 73 வயசு தானே? ஆமா, 73 வயசுல சாம்பியன் ஆயிருக்கிறார். அதான் முக்கியமான விஷயம் நமக்கு. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த இந்த தம்பிமார்களுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நாங்க இங்க இளையமறை காய் போல இருந்த எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து உங்க எல்லாருக்கும் முன்னிலையில அறிமுகப்படுத்தி இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அளித்தமைக்காக எங்களோட கிளப்புக்கும் இந்த தம்பிமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன் என்னவென்றால், நீங்களும் இது போல ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ்ல நீங்களும் ஈடுபடணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்க ஈடுபட்டு மற்ற சமூகங்கள் எப்படி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் எந்த அளவுக்கு முன்னேறி வராங்களோ அதே மாதிரி நாங்களும் முன்னேறி வந்து எங்களுக்கும் எங்கள் சமூகத்துக்கும் எங்கள் நாட்டிற்கும் ஒரு பெருமையை தேடித்தர வேண்டும் என மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே இந்த சேனல்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ, ஸோ அதால இது வந்து நியூ சேனல்ல தான் இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். பாக்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த ஏற்கனவே எங்களுக்கு கிட்டத்தட்ட 11,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்தது. அவங்க எல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கட்டாயம் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் அடுத்தது ஷேரும் லைக்கும் அதுக்கு கீழே வர கமெண்ட்டும் தான் எங்களோட சேனலை கொஞ்சம் அப் பண்றதுக்கு உதவும். அதை விட எங்களோட எஃபர்ட், நாங்க உங்களுக்கு எப்படி வீடியோஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். இப்படியான டேலண்ட்ஸ் அடுத்தது நிறைய ஃபீல்டில் டேலண்டாக இருக்கிறார்கள் எல்லாரையும் உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நிறைய vlog வீடியோஸ் எல்லாம் காத்து கொண்டிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.